ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரெட் பாக்கெட் சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரெட் பாக்கெட் சமோசா ரெடி பண்ணுறதுக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உருளைக்கிழங்கை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 4 விசில் வச்சு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 8 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய். இப்போ இது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கை மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு பாக்கெட் சமோசாக்கு. இது நல்லா கொஞ்சம் ஆறட்டும். இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கொஞ்சம் திக்காக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் திக்காக. சால்ட் பிரெட் எடுத்திருக்கேன். பிரெட்டோட கார்னர்ஸ்லாம் கட் பண்ணியாச்சு. ஸ்வீட் பிரெட்டில் பண்ணால் நல்லா இருக்காது, சால்ட் பிரெட்டில் தான் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி தண்ணியில் நல்லா டிப் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். தண்ணியை நல்லா பிழிஞ்சிடணும், இல்லைனா ஃப்ரை பண்ணால் எண்ணெய் இழுக்கும். இப்போது ஸ்டஃபிங் ஒரு டேபிள் ஸ்பூன் உள்ளே வச்சுக்கலாம். பிரெட்டுக்கு நடுவில் நம்ம ரெடி பண்ணி எடுத்த மைதாவை சைட்லலாம் அப்ளை பண்ணிக்கலாம் பிரெட்டோட சைடில். இப்போ இதை இப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு சைட்லலாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பிரெட் இந்த மாதிரி கிராக் ஆகிடுச்சுன்னா நம்ம ரெடி பண்ண மைதாவை வச்சு இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாக்கெட் சமோசாவை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா 2 சைடும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பிரெட் பாக்கெட் சமோசா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஒரு சிம்பிளான ரெசிபி, டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. பிரெட் பாக்கெட் சமோசா ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். டொமேட்டோ கெச்சப்பில் டிப் பண்ணி. டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கும் நல்லா இருக்குது. டேஸ்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.